ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கணவர் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருதா? ஆமாங்க, இந்த சண்டைனால நம்மளால் வீட்டிலே இருக்க முடியல, எங்கேயாச்சும் ஓடிப்போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா கணவர் பிரிஞ்சு வாழக்கூடிய மனநிலைமைக்கு வந்துருப்பாங்க. குழந்தைகள் இருந்தாலும் நம்ம வந்து கணவர் மனைவிக்கு புரிதலுங்கிறது இல்லாமல் நம்ம வந்து பிரிஞ்சு வாழ்வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்தமாரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மாங்கல்யத்தில் வந்து நம்ம கணவரை வந்து முடிச்சு போடணும். அதாவது முந்தானியில் முடிச்சு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தாங்க நம்ம கணவரையும் முடிச்சு வச்சுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம மாமியார், மாமனார், குழந்தனார், குழந்தையை இந்தமாரி உள்ளவங்களாம் வந்து நம்ம எப்போதுமே சர்வசாதாரணமாக நம்மள வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு பேசுகிறதோ இருக்கட்டும், ஏதாச்சும் சின்ன தவறுகள் செஞ்சாலும் அது வந்து நிறைய பெருசாக்கி சண்டையை உண்டாக்கி வச்சுருவாங்க கணவர் மனைவிக்குள்ளே. அதனாலேயே நம்ம வந்து நிறைய பேர் வந்து கணவர் மனைவியில் இதுமாரி பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உள்ள நடைமுறையிலே அந்தமாரி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் நிறைய பேர் சண்டை சச்சரவு இதுமாரி இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடவுளை தான் வேண்டணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? கடவுளே, எனக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் மட்டும் இல்லாமல் நம்ம கணவர் கூட சேர்ந்து வாழணும், அந்தமாரி நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கணவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம ஆயுசு இருக்கோம். நம்ம கணவர் கையால் என்றைக்கு மாங்கல்யம் கட்டிக்கிறோமோ அவர் வந்து நம்ம கட்டையில் போகிற வரைக்கும் கணவர் தான் எல்லா சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே தாங்க. இப்போ வந்து வீட்டில் எத்தனை பேர் நம்மளை வந்து எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எப்படி வேணால் பேசினாலும் நம்மளுக்கு வந்து ஆதகமாக நம்மளுக்கு வந்து கணவர் மட்டும் இருந்துட்டால் போதும். நம்ம எல்லா பிரச்சனைகளையும் நம்மளுக்கு இல்லாத மாதிரியே ஆகிடும். ஓகேங்களா? நம்ம கணவர் சப்போர்ட்டு எப்போதுமே நம்மளுக்கு வேணும். அதுக்காக கணவர் நம்ம கைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறதுக்கு என்ன எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வசம்பு தாங்க. நம்ம வசம்பு தான் எடுத்திருக்கோம். இந்த வசம்பு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வசம்பு வைப்பாங்கன்னு சொல்லிங்களா, வயலை வச்சு நான் வசம்பு தேய்ச்சாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்களா, அந்த வசம்பு தாங்க. இந்த வசம்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும். ஓகேங்களா? சின்ன பீஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பீஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு மாங்கல்யம் பக்கத்தில் வந்து நம்ம கோத்து போட்டுக்கணும். ஊசியால் கோத்திங்கன்னா கண்டிப்பாக கோத்துக்கலாம். ஸோ அந்தமாரி நம்ம மாங்கல்யத்தை கோத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கணவர் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளை விட்டு எங்கேயும் பிரிய மாட்டாங்க. நம்ம மேலே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் 100 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய பவர் வந்து இந்த வசம்புக்கு உள்ளது அப்படின்னு நம்ம வந்து முன்னோர்களாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த வசம்பு வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த வசம்பு வந்து மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம மாங்கல்யத்தில் பக்கத்தில் இந்த வசம்பு வச்சுக்கிறதுனால அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், கணவர் நம்மளை விட்டு போகாமல் ஆயுசுக்கு நம்ம கூட இருக்கிற மாதிரி இந்த பவர் உள்ளது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் வீடியோக்களில் வேணும்னா நம்ம கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் போடப்படும். தேங்க்யூ.